கும்பராசிக்காரர்களுக்கெல்லாம் கும்பராசி என்றாலே குதூகலம் தான் வாழ்க்கையிலே. ஐ லவ் யூ பீப்புள்ஸ். கும்பராசிக்காரர்களை உள்ளபடியே நான் காதலிக்கிறேன். உலகத்தில் எங்கே இருந்தாலும் சரி கும்பராசிக்காரர்கள் என்னிடம்தான் ஜாதகம் பார்க்கணும். காரணம் என்ன? கும்பராசிக்காரர்களுக்கு ஒரு மனுஷ வாழ்க்கையில் கஷ்டம் வரலாம், ஆனால் கஷ்டமே ஒரு அதெல்லாம் ராசியிலே ராகு சார். நான் பாட்டு கம்பெனிக்கு போனால் பாஸ் ஒரு பக்கம் டென்ஷன் பண்ணுறாரு. இந்த ஆள் கூடலாம் வாழ்கிறதே ஒரு பெரிய விஷயம்னு கோச்சிட்டு வீட்டுக்கு வந்தால் என் ஒய்ஃப் அது பக்கம் டைவர்ஸ் பண்ணுறியா என்னமோ கடையில் காப்பி பால் தயிர் வாங்குற மாதிரி டைவர்ஸ் பேப்பர் வாங்கிட்டு வந்து இதோட 3வது 4வது டைவர்ஸு சார். எல்லா பேப்பரையும் சண்டை போடுறா கீழ்ச்சி போடுறா. அதெல்லாம் இதெல்லாம் தான் கும்பராசிக்காரர்கள் வாழ்க்கையில் டெய்லி போடுறவங்களே. கும்பராசிக்காரர்கள் வாழ்க்கையில் உருப்பண்ணுன்னா என்ன செய்யணும்? இவங்களாம் சேரக்கூடாது. இவங்க கூட சேராமல் இருந்தீங்கனாலே யாரையாவது நமக்கு பழி வாங்கணுன்னா என்ன செய்யணும் சொல்லுங்கள்? நம்ம கூட ஃப்ரெண்ட் ஆக்கிடணும். ஏன் சொல்லுங்கள்? ஏன்னா நம்ம கூட தேர்ந்தப்புறம் உருப்படாக போகிறான் அப்படிங்கிற மாதிரி ராசியிலே ராகு பகவான் இருக்கும் பொழுது தவறான நண்பர்களை உருவாக்கி தருவார்கள். நான் உங்களுக்கு விளையாட்டுக்காக சொல்கிறேன், சீரியஸ் எடுத்துக்கோங்க. நண்பன் யார் என்று கூறுகிறேன், நீ யார் என்று கூறுகிறேன். அந்த மாதிரி தான் இந்த மாதிரி தவறான நண்பர்களால் தான் வாழ்க்கை கெட்டு போகுது. அதை முதல்ல சரி பண்ணுவார். சனி பகவான் 4ஆம் இடம் என்பது கார். கும்பராசிக்காரர்கள் கார் வாங்குகிற ஐடியா வரும். கார் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வரும். அடுத்து கும்பராசிக்காரர்கள் 2ஆம் இடத்திலிருந்து 8ஐ பார்க்கிறார். 8ஐ பார்க்கும்போது என்ன? தரித்திரம், இந்த தாரித்ரியம்பாங்க, அது ஒழியும். அப்போது வாழ்க்கையில் வறுமை கொடிது வறுமை கொடிது, அதனிடம் கொடிது இளமையில் வறுமைனா. வாழ்க்கையில் இந்த வறுமைங்கிற ஒரு விஷயம், அதையோட போராடி ஜெயிப்பீங்க. இது வரைக்கும் வறுமை எனக்கு இதெல்லாம் மந்த்லி எக்ஸ்பென்ஸை மேனேஜ் பண்ண முடியாமல் கடன் வாங்குகிற நிலைமை, அதெல்லாம் சரி பண்ணிடுவார். காரணம் சனி பகவான் 8ஐ பார்க்கிறார். சனி கொடுத்தால் எவர் தடுப்பார்? சனி 8ஐ பார்க்கிறார். உலகெங்கிலும் இருக்கும் ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம்ஜி. கும்பராசிக்காரர்களுக்கெல்லாம் கும்பராசி என்றாலே குதூகலம் தான் வாழ்க்கையிலே. ஐ லவ் யூ பீப்புள்ஸ். கும்பராசிக்காரர்களை உள்ளபடியே நான் காதலிக்கிறேன். உலகத்தில் எங்கே இருந்தாலும் சரி கும்பராசிக்காரர்கள் என்னிடம்தான் ஜாதகம் பார்க்கணும். காரணம் என்ன? கும்பராசிக்காரர்களுக்கு ஒரு மனுஷ வாழ்க்கையில் கஷ்டம் வரலாம், ஆனால் கஷ்டமே ஒரு அதெல்லாம் நீங்கள் தான். காரணம் என்ன அப்படின்னா ராசியிலே ராகு சார். நான் பாட்டு கம்பெனிக்கு போனால் பாஸ் ஒரு பக்கம் டென்ஷன் பண்ணுறாரு. இந்த ஆள் கூடலாம் வாழ்கிறதே ஒரு பெரிய விஷயம்னு கோச்சிட்டு வீட்டுக்கு வந்தால் என் ஒய்ஃப் அது பக்கம் டைவர்ஸ் பண்ணுறியா என்னமோ கடையில் காப்பி பால் தயிர் வாங்குற மாதிரி டைவர்ஸ் பேப்பர் வாங்கிட்டு வந்து இதோட 3வது 4வது டைவர்ஸு சார். எல்லா பேப்பரையும் சண்டை போடுறா கீழ்ச்சி போடுறா. அதெல்லாம் இதெல்லாம் தான் கும்பராசிக்காரர்கள் வாழ்க்கையில் டெய்லி புலம்புற ஒரு விஷயம். ராசியில் ராகு வரும்போது சில பேர் என்ன பண்ணுறாங்க, தைரியமாக என்ன பண்ணுறாங்க, அது மனைவியை தாண்டி அப்படிங்கிறதுக்கெல்லாம் முடிவு தைரியமாக எடுக்கிறாங்க. சில பேர் என்ன பண்ணுறாங்க, சண்டை போட்டுட்டு டைவர்ஸ் கூட போராடுறாங்க. அது அவவே வாங்கிட்டு வந்த வரோன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ராசியில் ராகு இருக்கும்போது மென்டல் டிஸ்ட்ராக்ஷன், வேலைக்கு ஆக மொத்தம் நான் வேலைக்கு போகக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சில பேர் இதுலேயே எப்போ பார்த்தா நான் காலையில் நம்ம ஃப்ரெண்டு ஃபோன் பண்ணுவான், என்னடா சாயந்தரம் பார்ட்டி ஃபன் பண்ணலாமா? நான் ஃபன் பண்ணி உடம்பு புண்பட்டது தான் மிச்சம், ப்ளீஸ்ரா என்னை வேலை பார்க்க விடுங்கடா அப்படிங்கிற மாதிரி. நான் நல்லா இருந்தாலும் சரி சார், எங்கேயாவது படத்துக்கு பீச்சுக்குன்னு எங்கேயாவது கூட்டு போயிடுறாங்க சார். இவங்களோட சேர்ந்து நண்பர்களே, கும்பராசிக்காரர்கள் வாழ்க்கையில் உருப்பண்ணுன்னா என்ன செய்யணும்? இவங்களாம் சேரக்கூடாது. இவங்க கூட சேராமல் இருந்தீங்கனாலே யாரையாவது நமக்கு பழி வாங்கணுன்னா என்ன செய்யணும் சொல்லுங்கள்? நம்ம கூட ஃப்ரெண்ட் ஆக்கிடணும். ஏன் சொல்லுங்கள்? ஏன்னா நம்ம கூட தேர்ந்தப்புறம் உருப்படாக போகிறான் அப்படிங்கிற மாதிரி ராசியிலே ராகு பகவான் இருக்கும் பொழுது தவறான நண்பர்களை உருவாக்கி தருவார்கள். நான் உங்களுக்கு விளையாட்டுக்காக சொல்கிறேன், சீரியஸ் எடுத்துக்கோங்க. நண்பன் யார் என்று கூறுகிறேன், நீ யார் என்று கூறுகிறேன். அந்த மாதிரி தான் இந்த மாதிரி தவறான நண்பர்களால் தான் வாழ்க்கை கெட்டு போகுது. அதை முதல்ல சரி பண்ணுவார். சனி பகவான் சரி பண்ணுவார். 10 வருஷமாக கூட இருந்திருப்பான் ஒரு துரோகி, 10 நாள் தூக்கி வெளிப்படுவார். இந்த வந்தான் அவனை துரத்தி விட்டுரு போன்ற விஷயங்கள்லாம் சரியாக. 2ஆம் இடத்திலே சனி பகவான் வக்கரம் பெறுகிறார். பணம், காசு மேலே காசு சார் 2ஆம் இடத்துல சனி பகவான் வக்கரம் பெறுகிறாரே, இதை விட ஒரு சூப்பரான விஷயம் எதுவும் கிடையாது. 6 மாதமும் வெறும் பணம் தான். பொன்மகள் வந்தால், பொன்மகள் வருகிறாள், பொருட்கோடி தருகிறாள். ஆனால் ஒன்று என்ன, இவங்க கூடலாம் சேராமல் இருக்கணும். சாயந்தரம் ஆனால் அதெல்லாம் பண்ணக்கூடாது. காரணம் என்னென்னா, இஃப் யூ அவாய்ட் தீஸ், உங்கள் லைஃப்பில் டிசிப்ளின் இருந்தால் பணம் தன்னால் வரும். 2ஆம் இடத்துல இருக்க 2, 3, 4 பார்க்கிறார். எந்த கம்பெனியில் வேலைக்கு சேர்ந்தீங்களோ அதே கம்பெனியில் பாஸ் ஆகிறீங்க. நீங்கள் 4ஆம் இடத்துல ப்ரமோஷன் கிடைக்குது.
9 இன்சார்ஜாக இருந்தேன் சார், இனிமேல் ஷிஃப்ட் இன்சார்ஜ் ஆகிட்டேன் சார், ஷிஃப்ட் இன்சார்ஜாக இருந்தேன் சார், செக்ஷன் ஹெட் ஆகிட்டேன் சார் போன்ற அடுத்த லெவல் ப்ரொமோஷன். சில பேர் வீடு மாடு மனை போன்றவை வாங்க, பூமி லாபங்கள். இது வரைக்கும் என் ஒய்ஃபுக்கு ஒரு வீடு வாங்கி தரணும்னு எனக்கு தோணவே இல்லை, இப்போ தோணுது போன்ற விஷயங்கள்லாம். 4ஆம் இடம் என்பது கார். கும்பராசிக்காரர்கள் கார் வாங்குகிற ஐடியா வரும், கார் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வரும். அடுத்து கும்பராசிக்காரர்கள் 2ஆம் இடத்திலிருந்து 8ஐ பார்க்கிறார். 8ஐ பார்க்கும்போது என்ன, தரித்திரம், இந்த தாரித்ரியம்பாங்க, அது ஒழியும். அப்போது வாழ்க்கையில் வறுமை கொடிது வறுமை கொடிது, அதனிடம் கொடிது இளமையில் வறுமைனா. வாழ்க்கையில் இந்த வறுமைங்கிற ஒரு விஷயம், அதோட போராடி ஜெயிப்பீங்க. இது வரைக்கும் வறுமை, எனக்கு இதெல்லாம் மந்த்லி எக்ஸ்பென்ஸை மேனேஜ் பண்ண முடியாமல் கடன் வாங்குகிற நிலைமை, அதெல்லாம் சரி பண்ணிடுவார். காரணம், சனி பகவான் 8ஐ பார்க்குறார். சனி கொடுத்தால் எவர் தடுப்பார், சனி 8ஐ பார்க்குறார். ஆனால் ஒரு விஷயம் என்ன, 8ங்கிறது மாங்கல்ய வளம், 8ங்கிறது வியாதி, 8ங்கிறது சொத்து, 8ங்கிறது வழக்கு. சில பேருக்கு வழக்கில் பாசிட்டிவான ரிசல்ட்ஸ் என்பது கிடைக்கும். ரொம்ப நாளாக கோர்ட்டு கேஸுமா சுற்றிட்டுருக்கேன் சார், என் பக்கம் ரிசல்ட் வருமானு தெரில. சமீபத்தில் இந்த கருப்பு படம் வந்த மாதிரி தான், இந்த வக்கீல்களுக்கு வாங்கி கொடுத்தே எனக்கு நேரம் சரியாக போகுது சார் போன்ற ரொம்ப வருத்தப்படுறவங்களுக்கெல்லாம் என்ன ஆகும், நல்ல ஒரு இப்போல்லாம் நான் ப்ளஸ் பண்ணுறதே ஒரே ஒரு விஷயந்தான், வாழ்த்துக்கள், நல்ல டாக்டர் கிடைக்க கிடவுது, வாழ்த்துக்கள், நல்ல வக்கீல் கிடைக்க கிடவுது. அது மாதிரி ஒரு நல்ல வக்கீல் உங்களுக்கு கிடைப்பார். அப்போ 11ஆம் இடத்துல சனி பகவான் பார்க்கும் பொழுது லாபம். இன்னும் ஃபைன் மார்னிங் நீங்கள் எந்திரிச்சிருப்பீங்க, ஒரே பிஸியாக இருக்கும். உங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா பயங்கர பிஸியாக இருப்பாங்க. என்ன திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு 5000 பத்திரிக்கை ஆர்டர் கொடுத்துட்டு போயிட்டாங்க சார், அப்பா அம்மா எல்லோரும் ஃபேமிலியாக பிஸியாக இருப்பீங்க. ஒரு விஷயம் என்ன, நம்ம கம்பெனிக்கு 5000 பத்திரிக்கை ஒருத்தன் ஆர்டர் கொடுத்துருக்காயா அப்படிங்கிற மாதிரி. சில நேரங்களில் சனி பகவான் தான் சனி கொடுத்தால் எவர் தடுப்பார். அப்போ என்ன ஆகும்னா, பெரிய ஆர்டர், மேன் பவர் கான்ட்ராக்ட் பெரிய கார்ப்பரேட்டில் கிடைக்கிறது, பெரிய ஆர்டர்ஸ், பெரிய கான்ட்ராக்ட் உங்களுக்கு சாப்பாடு பண்ணுறவங்களுக்கெல்லாம். ஏன்னா சனி பகவான் 11ஐ பார்க்கும் பொழுது எந்த பிஸ்னஸ் பண்ணுறீங்களோ அதை மல்டிபிள் பண்ணுற அளவுக்கு பெரிய ஆர்டர் கிடைக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக மேன் பவர் நம்ம ரெக்ரூட் பண்ணுறோம், ஆட்டோமேட்டிக்காக நம்ம பெரிய அளவு போகிறோம். வாழ்க்கையிலே நண்பர்களே, நமக்கு வாய்ப்புகள் என்பது எப்போ நமக்கு பிரகாசமாக இருக்கும், எப்போ நம்ம அடுத்த லெவல் போகிறோம் என்றால் அந்த நேரம், இந்த நேரம் பக்கத்தில் தான் இருக்குது இந்த கம்பெனி, நம்ம எத்தனை தடவை ஏறி இறங்கணும் ஆர்டர் தரல, இன்றைக்கி அவனே கூப்பிட்டு கொடுக்குறான். காரணம் என்ன அப்படின்னா, அதான் அந்த நேரம். 11ஆம் இடத்தை சனி பகவான் பார்க்கிறார். மாமனாரோட ராசி யார், மாமனார். சும்மா இருங்க சார், நீங்கள் வேறு, இது வரைக்கும் ஒரு இடத்தெல்லாம் விட்டுருங்க, இது வரைக்கும் அவர் ஒம்பளத்து கதையெல்லாம் மறந்துடுங்க. இனிமேல் அவர் நல்லவராக இருப்பார். இனிமேல் நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் என்ன அப்படின்னா, இந்த சகவாசத்தை ஒழிக்கணும். இதை மட்டும் பண்ணானா, இதை திருப்பி அதை ஏன் சொல்கிறேன்னா, ராசிநாதன் வக்கரமாகும் போது வேலைக்கு போகிறத தவிர மற்ற எல்லா ஐடியாவும் வரும். நம்ம காலைல என்ன பண்ணுறோம், ஃபன் பண்ணுறோம், இப்போ என்ன பண்ணுறோம், ஃபன் பண்ணுறோம், அப்படியே அந்த மாதிரி அந்த எண்ணங்கள்லேருந்து வெளியே வாங்க. அது சோஷியல் மீடியாவிலேருந்தே கம் அவுட் ஃப்ரம் ஆல் சோஷியல் மீடியாஸ், கம் அவுட் ஃப்ரம் ஆல் யுவர் என்ஜாய்மெண்ட்ஸ் அண்ட் ட்ரிப்ஸ், அதெல்லாம் எதுவும் கிடையாது. இந்த 6 மாதமும் வெறும் வெறிகொண்டு நான் ஒர்க் பண்ண போகிறேன் அப்படிங்கிறது மட்டும் மைண்டில் வைங்க. 4ஆம் இடத்தை பார்ப்பதால் நிச்சயம் வீடு வாங்கிடுவீங்க, லேண்ட் வாங்கிடுவீங்க. ரொம்ப சுபமான காலம் கும்பராசிக்காரர்கள். இதெல்லாம் பண்ணணும். திருப்பாம்புபுரம் போகணும், திருநாகேஸ்வரம் போகணும், குன்றத்தூர் போனீங்கன்னா அங்கே ஒரு கோயில் இருக்கும். அங்கே சிவன் கோயிலில் இறைவனுடைய உடம்பே பார்த்திங்கன்னா பாம்பினுடைய வடிவமாகவே இருக்கும். இறைவனுடைய உடம்பை அங்கு சென்று பாலாபிஷேகம் செய்து வழிபட வேண்டும். ராகு அறவிடும் ராகு ஐயனை போற்றி, கரவாதருள்வாய் கஷ்டங்கள் நீக்கி ஆகவருள் புரி அனைத்திலும் வெற்றி, ராகுக்கணியே ரம்யா போற்றி என்று வணங்க ராகு பகவானுடைய அருளை பெறலாம். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இங்கே ஸ்தாபிதம் செய்யப்படுகிறார் விஷ்ணுமாயா. அது தமிழ்நாட்டில் இங்கே போரூர் கார்டன் ஃபேஸ் உள்ள ஸ்ரீமடத்தில் மட்டும்தான் இருக்கிறது. வேற எங்கேயும் இவருக்கு ஆலயங்கள் கிடையாது. நம்மளுடைய வேலை இல்லை, குழந்தை இல்லை, நமக்குடைய எதிர்காலம் கேள்விக்குறியாக இருக்குது, கள்ளத்தொடர்பு, ஏமாற்றம், துரோகம் போன்ற பிரச்சனைகளுக்காக ஸ்பெசிஃபிக்காக பண்ணுற ஒரு ஹோமம். இந்த ஹோமம் 48 நாள் தினமும் பண்ணுறோம். இப்போ நீங்கள் புக் பண்ணுறீங்கன்னா இன்னிலேருந்து 48 நாள் இந்த ஹோமம் பண்ணி உங்களுக்கு அந்த பிரச்சனைகளை சேலஞ்சிங்காக சரி பண்ணி தரோம். ஸோ விஷ்ணுமாயா சாத்தனுடைய ஆலயத்திற்கு நீங்கள் வாருங்கள், இந்த ஸ்ரீமடத்திற்கு வாருங்கள், வந்து இந்த ஹோமத்தில் கலந்து கொள்ளுங்கள். இதை பற்றி தரவுகள் கீழே போயிட்டு இருக்க நம்பரை கேட்டு தெரிஞ்சு புக் பண்ணிக்கிட்டு இந்த ஹோமத்தில் நீங்களும் பங்கெடுக்கலாம்.